எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மழைக்காலம், கார்த்திகை தீபம், கிரிவலம். இப்படி இருக்க கார்த்திகை மாசத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியல், ஆன்மீகம் பற்றி நம்ம மோட்சயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்த்திகை மாசத்துல 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கிறத பத்தியும் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து போன்ற டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ கார்த்திகை மாதம், ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாவே உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னாக்கா அந்த கார்த்திகை தீபம். பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் போவது, மேலும் நிறைய சபரிமலைக்கு வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போடுவது, கார்த்திகை விரதம், இதுதான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும். ஏன் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டி உணர்ந்து நாம் அந்த ஆன்மீக காரியங்கள் ஈடுபடும் போது தான் நம்மளுடைய ஆன்மீகம் வந்து நமக்கு முழுமையான பலனை தரும். ஏன்னா ஏன் கார்த்திகை மாசத்துக்கு விளக்கேற்றோம், மீதி நாள் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பேர்லயே பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன். காரண மழை, தீன நெருப்பு, கைனா கையாளனம். அதாவது இந்த காலகட்டம் எப்படின்னா மழைக்காலம். அப்போ மழையை எதிர்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், நெருப்பை அதிகம் பண்ணணும். அந்த நெருப்பு அதிகமாகும் போது அந்த மழைகளால் வரக்கூடிய தாக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் என்பதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியல். அப்ப அந்த நெருப்பை வெறுமனே ஏத்துறது ஒண்ணு இருக்கு. அதே நெருப்பை நம்ம சவுல ஏற்றும் போது உணவு சமைக்கிறோம் இல்லையா, அடுப்புல பற்ற வைக்கும் போது நமக்கு உணவு சமைப்பதற்கு பயன்படுது. அப்ப அதே விஷயங்களில் நம்ம அந்த நெருப்பை கொண்டு நம்ம ஆன்மீகத்தையும் வளர்க்க முடியும். நம்மளுடைய ஆன்மீகம் இந்த காலகட்டத்தில் கார்த்திகை விரதம் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் உடனடியாக சித்தியாகும். எங்க வந்து பஞ்சபூத தன்மையில சமநிலை அடையுதோ, பஞ்சபூத தன்மை எங்க சமநிலை அடையுதோ அந்த இடத்துல காரிய சித்தி வந்து நடக்கும். குறிப்பா என்னன்னாக்கா அக்னியை மூட்டி செய்யக்கூடிய விஷயங்களும் சித்தி அடையும். ஏன்னா அக்னி ஒரு இடத்துல நல்லா இருக்கும் போது அதை வந்து அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உதவும். அதனாலதான் நமக்கு திருமணத்தப்ப பார்த்தீங்கன்னா அக்னியை சாட்சியா வச்சு திருமணம் பண்ணுவாங்க. நம்ம ஆன்மீகம் எல்லாமே கேட்டாம பூஜைக்கான வேலையே இல்லை, விளக்கேற்றி தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அப்ப எல்லா இடத்திலும் அக்னி என்பது பிரதானமா இருக்கு. மேலும் அக்னி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்போதும் ரொம்ப தூய்மையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி தான். ஏன்னா நீரோட ஒரு பொருள் கலந்து அதோட சேர்ந்துடும். நிலத்தோட ஒரு பொருளை கலக்கும்போது அது மிக்ஸ் ஆயிடும். ஆனா அக்னி மட்டும்தான் என்ன பண்ணிடும், அனைத்தையும் எரித்து தன் சுய நிலையில வந்து நிற்கும். நீ என்ன குப்பையை கூட எரிச்சு தான் நிலையில வந்து நிற்கும். ஸோ அதே போலதான் இந்த மாதத்துல நம்மளோட கர்மங்களை எரித்து நம்ம ஆத்ம சுத்தி பண்ணணும். நம்ம ஆத்மாவை, நம்ம சிவத்தை செறிவா வச்சுக்கணும், மிகுந்த ஆற்றல் மிகுந்த பியூரிட்டியா வச்சுக்கணும். இந்த கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத பத்தி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்ற மாதிரி எப்பொழுதும் அடுத்தவருக்கு சேவை செய்வதில் இவங்க வாழ்நாள் ஓடிடும். பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உதவி கேட்டு இல்லை உதவிகளை கேட்டு இவங்களை ஏதோ ஒரு கூட்டம் வந்து இவங்களை எப்போதும் இருக்கும். அடுத்தவர்களை வழி நடத்துவது, அடுத்தவங்களை வழிகாட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே இவங்களுடைய அவன் வேலை முடிஞ்சவனு கைட்டு விட்டு போயிடுவான். ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த அனுபவம் நிறைய நடந்தது. இப்படி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கிடைக்க போகுதுன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா நிறைய கௌரவ பதவிகள் கிடைக்கும். சொசைட்டில நல்ல கௌரவம் அந்தஸ்து வந்து உங்களுக்கு உயர்ந்திருக்கு. உங்களை எடுத்துட்டு போய் ஏதாவது திருமண நிகழ்வுல முன்னிலைப்படுத்துவாங்க. இல்லை நிறைய பேர் கோயில் ஆன்மீக திருப்பணி செய்யல அங்கே வந்து உங்களுக்கு முன்னிலைப்படுத்துவோம். புதிய பொறுப்புகள், இந்த புதிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய
அரசியல்வாதிகளா இருந்தா இந்த காலகட்டத்துல புதிய அந்த தலைமை பொறுப்பு, ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, இந்த மாதிரியான இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா இருக்கு. பர்மனன்ட் போஸ்டிங் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா டெம்பரவரி போஸ்டிங் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு முக்கியத்துவம், சமுதாயத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கடகராசிக்காரங்க அரசியல்வாதி கண்டிப்பா இது கிடைக்கும், உறுதியா. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பொறுப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அரசியல் இந்த காலத்தில் நீங்க முயற்சி செஞ்சு வச்சுங்க, உடனடியாக கிடைச்சிடும். போகும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க. நீங்க எந்த எந்த இறைவனை வேணா கும்பிடலாம். ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு போனீங்கன்னா, போன உடனே உங்களுக்கான அந்த அந்த லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் மனம் வந்து நினைத்த விஷயங்களை சாதிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் கிடைக்கும். மனம் வந்து ரொம்ப தெம்பா இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். மனதில் அந்த ஆன்மீக வாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால நிறைய பேர் இந்த கால விரதங்களை கடைப்பிடிக்கிறது, ஆன்மீக திருப்பணிகள் செய்வது எல்லாமே ஏற்படும். இந்த காலம் என்னன்னாக்கா மனைவி சொல்லிய மந்திரம்னு இருப்பாங்க நிறைய பேர். நீ சொல்லுமா, எதை சொல்ல வேணா நான் கேட்டுக்கிறேன். கணவன் மனைவி உறவுல நீங்க கடகராசிக்காரங்க என்னன்னாக்கா, நீங்க கணவரா இருந்தீங்கன்னா உங்க மனைவி சொல் பேச்சு கேட்பீங்க. நீங்க மனைவியா இருந்தா கணவர் சொல் பேச்சு கேட்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னாக்கா, அவங்க சொல் பேச்சு கேட்கறதுனால எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு அழுத்தம் வரும் இல்லையா? கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு எல்லாமே கிடைக்கும், ஆனாலும் ஒரு அழுத்தமா இருக்கும். ஒரு அழுத்தத்தை கொடுத்துதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப இந்த அழுத்தத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யலாம், இல்லை உங்களோட ஆன்மீக திருப்பணிகளை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணலாம், இந்த காலத்தில் வந்து இந்த நடைப்பயிற்சி செய்வது சரி. நடைப்பயிற்சி செய்வது இந்த காலத்தில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அந்த அழுத்தத்தை வெளியேற்றணும். அதனால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி செய்யலாம், ஆன்மீக பணி காலையில் இந்த காலகட்டத்தில் நிறைய விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏது மெடிடேஷன் பண்ணுவது, மனதை அமைதியாக்கக்கூடிய விஷயங்கள், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், இது எல்லாமே செய்வது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். இல்லைங்க அதெல்லாம் என்னால் முடியாது, நான் வந்து ஆன்மீக திருப்பணி செய்கிறேன், தாராளமாக இந்த காலத்தில் செய்யும், சரிங்களா? அம்மன் கோயிலில் போயிட்டு அம்மனை வந்து டெய்லி வந்து இந்த காலையில் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டினீங்கன்னாவே போதும். அம்மனுக்கு நீர் அபிஷேகம் செய்வது, தண்ணியால் கங்கா ஸ்தானம் செய்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி அம்மனை கழுவி விட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அம்மனை தண்ணியில் குளிப்பாட்டுறது, இல்லை பால் அபிஷேகம் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட வசதிக்கு ஏற்றா போல செய்யலாம். இந்த கால அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது, இல்லை சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்வது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பொருளாதாரத்தை வளர்ச்சியாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மனசுல பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையில வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு சொன்ன விஷயம் எதுவும் நடக்காது. ஸோ அப்போ என்னன்னாக்கா வேலையில ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். அந்த அழுத்தத்தினால நிறைய பேருக்கு உடல் ரீதியாக அந்த மலச்சிக்கல் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வருமானம், எதிர்பார்த்த வருமானம் வந்துடும். அப்புறம் என்ன இருக்கு, குரு பார்த்தா கோடி நன்மைன்ற மாதிரி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு தான் ஆன்மீகத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க சொல்லுங்க. பிரச்சனைகள் இந்த காலத்தில் கடகராசிக்காரர் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையே இல்லாத மாதிரி செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஆன்மீகத்தின் வழியாக, உங்களுடைய இறை வழிபாட்டின் மொழியாக செய்ய முடியும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆன்மீகத்தை நீங்க சிறப்பாக வைத்துக் கொண்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய ஆன்மீக திருப்பணி, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்லை குலதெய்வத்தை வணங்குவதன் வழியாக, இல்லை புதிய இஷ்ட தெய்வம், நிறைய பேர் குருக்கு சேவை செய்வதன் மூலியமாக, குரு சேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த அதிர்ஷ்டங்கள், பதவி உயர்வு,
சமுதாயத்தில் ஒரு எதிர்பார்த்த அந்த ஒரு அங்கீகாரம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்க ஆன்மீகத்தை இந்த கார்த்திகை மாசத்துல சிறப்பாக செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை டாப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.